Hi guys, good afternoon. நான் ரக்ஷா கர்த்திக் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது எல்லாருமே வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சிஸ்டர் நீங்கள் மட்டும் எப்படி கான்ட்ராஸ்ட்டாக வேர் பண்ணுறீங்க, வேர் பண்ணால் நல்லா இருக்குமா? நிறைய பேர் வந்து இல்லை கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் வந்து ஓகேங்களா, நான் வந்து அது இன்னொன்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பூனம் சாரியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல், அதாவது நம்ம ஏதாவது வெளியே எங்கேயும் போகிறோம் அப்படிங்கும்போது பூனம் சாரியில் வேர் பண்ணிட்டு போகலாமா, அதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி ஏதாவது வேர் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா, நிறைய வந்து கேட்டுகிட்டே இருந்தனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்ற கான்ட்ராஸ்ட் ப்ளஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சரிங்களா, இப்போ நிறைய வந்துருச்சு. நேவி ப்ளூ கலருக்கு சிகப்பு கலர் கொடுக்குறாங்க. நல்லா தானே இருக்குது, நல்லா இருக்கோ இல்லையோ, பட் ஆனால் நல்லா இருக்கோ இல்லையோ, பட் ஆனால் அந்த லுக் வந்து நல்லா இருக்குது. அந்த ப்ளவுஸ்க்குரிய சாரிக்குரிய ப்ளவுஸ் இதுதான் அப்படின்னு நம்ம வேர் பண்ணுறோம் இல்லையா. அதே இதில் ரெட் கலருக்கு அதுவும் ஒரு க்ரீனாக கொடுக்குறாங்க, இந்த கிளி பச்சை கலர் மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ அதுவும் அந்த சாரிக்குரிய ப்ளவுஸ் சொல்லி நம்ம போடுறோம் இல்லைங்களா. அது ஒரு கான்ட்ராஸ்ட் லுக்கில் தானே கொடுக்குதே தவிர மேட்சிங்காக இருக்கிறது கான்ட்ராஸ்ட் லுக்கில் கொடுக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி வேர் பண்ணுறது வந்து கான்ட்ராஸ்ட் லுக்கு கூட கொடுக்காது. என்னை கேட்டால் கான்ட்ராஸ்ட்டு நம்ம பேர் தான் சொல்கிறோமே தவிர இது நல்லா மேட்சிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, வேர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வேர் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்க சிஸ்டர், அப்போ தான் வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா, அதில் எவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், சூப்பராக எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் உங்களுக்காக தான் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தான் இன்றைக்கி வந்து நான் வந்திருக்கேன், உங்களுக்காக தான். அண்ட் வந்து இது வந்து ஸ்கர்ட்டும் ப்ளவுஸ் வந்து நல்லா டார்க்காக கொடுத்துட்டு சாரீ வந்து ஒரு க்ரே கலரில் மாதிரி. ஓகேங்களா, அந்த டைப்பில் ஒரு பூனம் சாரீ தான் நான் வந்து வேர் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் வேர் பண்ணிட்டு போங்க, செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணால் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். அதை வந்து நீங்கள் நீட்டாக வேர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நல்ல மேக்கப் போட்டு நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல், நல்ல ஒரு பூவெல்லாம் வச்சு நல்லா வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாம் போட்டு நல்லா ப்ளவுஸ் மாதிரி டிச் பண்ணுறது வந்து நல்லா டிச் பண்ணி இது பண்ணிவிட்டு நல்லா டிஃபாக, இப்போ நான் எப்படி டிச் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு டிப் பண்ணி அந்த டிஃபாக இது பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சாரீ இது வேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் எந்த மாதிரி சாரீ வந்து நம்ம வந்து வேர் பண்ணலாம், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டானதில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்காக தான் நான் வந்து டார்க் ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு நெக் டிசைன்ஸ் இருக்குது அண்ட் வந்து ப்ளவுஸ் இருக்கும். அண்ட் வந்து ஸ்கெட்டரும் கொஞ்சம் டார்க்கில் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு மஞ்சள், இளம் மஞ்சள் சொல்லுவாங்கள்ல அந்த மஞ்சள் இது. அண்ட் வந்து இது வந்து நல்லா ஒரு டார்க் ஒரு வடாமல்லி கலர், பிங்க் இல்லை வடாமல்லி கலர் மாதிரி. சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் சாரியோட லுக்கும் உங்களுக்கு சாரியோட இது காட்டிடுறேன். சாரி வந்து இந்த சாரீ தான் நான் வந்து வேர் பண்ண போகிறேன். சரிங்களா, இந்த சாரீ தான் நான் வந்து வேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ஒரு பூனம் சாரீ, நல்ல கிளாத்துமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும், கைக்கு நல்லா அடங்குற மாதிரி சூப்பராக இருக்கும், சாஃப்ட் இருக்குது. அண்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணிட்டு போகும்போது எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இது பண்ணுங்கள். ஒருத்தவங்க நார்மலாக எடுத்தோம் அந்த சுற்றுறோம் அப்படின்லாம் இல்லாமல் நீட்டாக வேர் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு நான் வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பயும் போலவே இது பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று போல் மெதுவாக எடுங்க, சும்மா அவசரமாக அப்படியே எடுக்காதீங்க. சரிங்களா, ஒன்று போல் எடுங்க. அப்போ தான் வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் சாரியும் நீட்டாக இருக்கும், கீழேயும் ஏற்ற இறக்கம் இருக்கும். நிறைய வந்து சாரி வேர் பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இந்த லென்த்துமே வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி பாருங்கள். இதுவுமே வந்து எத்தனை மொத்தமாக இருக்கிற மாதிரி. அது வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் சாரிக்கு நல்லாயிருக்கும், ஒவ்வொரு டைப் ஆஃபும் நல்லா இருக்காது. நல்லா பூனாலும் நல்லா ஒரு போல இருக்கும். எக்ஸஸாக விட்டுக்கோங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். சரிங்களா,
நிறையாவே விட்டுக்கோங்க. முந்தி ரொம்ப சின்னதாக வைக்காமல். அண்டு வந்து இது வந்து நல்லா ஃபுல் பீ இவ்வளோதான் லென்த்து. சரிங்களா? இவ்வளோதான் ஃபுல் லென்த்து. நல்லா ஒரு டைட்டாக ஓகேவா? டைட்டாக இது பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அழகாக இருக்கும். பேக் சைடு கால்கிட்ட அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். லெக் டிசைன்ஸ் லெக் இதெல்லாம் வந்து அழகாக தெரியும். இது வந்து நான் வந்து வெள்ளியாக அதாவது குண்டாக இருக்கிறவங்களுக்கும் அழகாக இருக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் டைட்டிங்காக வேர் பண்ணும்போது வெள்ளியாக இருக்கிறவங்களுக்கும் அழகாக இருக்கும், குண்டாக இருக்கிறவங்களுக்கும் டைட்டாக போட்டீங்க அப்படிங்கும்போது சாரீல வந்து நல்லாயிருக்கும். சுடிதார் தான் டைட்டாக போட்டால் தான் இருக்கும். சாரீ வந்து டைட்டிங்காக நம்ம வந்து டிஃபாக பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அந்த ப்ளீட்டுமே டைட்டாக எடுங்க. சரிங்களா? டைட்டாக எடுத்தீங்க அப்படிங்கும்போது இந்த இடம் நமக்கு நல்லா இதாக இருக்கும். சரிங்களா? அண்டு ப்ளீட்டுமே வந்து ஒன்று போல் இது பண்ணுங்கள். அப்போ கீழே வந்து நமக்கு அழகாக தெரியும். அதுக்கப்புறமா சேஃப்டி பின் எடுத்துட்டு ஒன்று போல் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும். ஒன்று போல் இருக்கா? இதுவுமே வந்து அழகாக தெரியுதா? எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? மேலே உள்ளது அவ்வளோ டைட்டாக இருந்தால் அதாவது ரொம்ப எனக்கு உங்களுக்கு பார்க்க டைட்டாக இருந்தாலும் எனக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? ஹிப்பு வந்து எப்படி இருக்குது தெரியுங்களா? நெக்ஸ்ட் வந்து பெரிய பிளேட்டாக எடுத்துக்கலாம், நீங்கள் சின்னதாக எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கேன். சரிங்களா? அண்ட் கடைசியில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒன்று போல் எடுத்துட்டு இந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக ஒன்று போல் எடுக்கணும். இல்லைன்னா சைடு இதில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தெரியாது. சரிங்களா? அதனால தான் ஒன்று போல் எடுத்தோம் அப்படின்னும்போது அழகாக இருக்கும். எக்ஸஸாக விட்டுருக்கீங்க அப்படின்னும்போது லைட் இதில் எப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னும்போது நல்லா இதாகும். நல்லா ஒன்று போல் எடுத்துட்டு நல்லா டைட்டாக முன்னாடி இழுத்து பின் பண்ணி நல்லா சேஃப்டி பின் வச்சு டைட்டாக பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நல்லா டைட்டாக இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டிஃபாக நமக்கு நிற்கும். உடையாது, செய்யாது, இறங்காது, நல்லா இதாக இருக்கும். சரி, நான் எடுக்காமே வந்து பகுதி வரணும் எவ்வளோ அழகாக இதாக வந்துருக்கு அப்படின்னு. அண்ட் இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த லுக் எப்படி இருக்குது, அழகாக தான் இருக்கா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். இந்த கலர் தான் சாரி வேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதுலேயும் ஒரு டார்க் எல்லோ, ரொம்ப டார்க் இல்லை, நம்ம அந்த ஸ்கெட்டு காமிச்சில அந்த கலர் எல்லோ வந்து நீங்கள் வேர் பண்ணலாம். ஓகேங்களா? லைட் பிங்க்கு இந்த மாதிரி தான் இருப்பாங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் கோல்டன் கலர் இந்த இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பை கைஸ், லவ் யூ.